நவ கிரகங்களும் சூரியனை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நவ கிரகங்களின் நகர்வு பெயர்ச்சியை தான் நாம் சூரியனிலிருந்து நம்ம 12 கட்டங்களில் போடும் பொழுது ஒவ்வொரு கட்டமாக மாற்றி போட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக சூரியனிலிருந்து கிரக ஓட்டங்கள் மாறுபடக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். அவ்வாறு சூரியனிலிருந்து கிரக ஓட்டங்கள் மாறுபடக்கூடிய அமைப்புகளில் அது என்ன கதியில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ சூரியனிலிருந்து ஒரு கிரகம் 2ஆம் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால், சூரியனுக்கு அடுத்த வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால், அந்த கிரகம் வேகமான இயக்கம் கொண்டதாக இருக்கும். அதற்கு பெயர் சீக்கிர கதி என்று பெயர். சூரியனிலிருந்து 3ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொன்னால், அது மிகவும் வேகமாக இல்லாமல் மிகவும் மெதுவாகவும் இல்லாமல் சம வேகத்தில் செல்லும். அது மந்தகதியில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. சூரியனிலிருந்து 4ல் ஒரு கிரகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா, அந்த கிரகம் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். அதற்கு அதிமந்தகதி என்று பெயராகும். சூரியனிலிருந்து 5, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சிறிதளவு வக்கரமாகி பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கும். இது வக்கரகதியில் அந்த கிரகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு பெயராகும். சூரியனிலிருந்து 7, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பின்னோக்கி வக்கரமாக அதிகமான வேகத்தில் செல்லும். இதற்கு பெயர் அதிவக்கரகதி என்று பெயராகும். 9, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குதித்து செல்லும். அதாவது வக்கரத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய நிலையில் இருக்கும். இதற்கு பெயர் குதிலம் என்று பெயர். குதிலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி பெறும் பொழுது அதில் வக்கர நிவர்த்தி பெறக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அதில் வேகத்தில் மாறுபாடு ஏற்படுவது போல தோன்றும். வக்கர நிவர்த்தி பெறக்கூடிய கிரகங்கள் அசையாமல் இருப்பது போன்ற தோற்றத்தில் இருக்கும். கிரகம் தன்னுடைய பாதையை மாற்றி, அதாவது அட்சரேகையை மாற்றிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தீர்க்க ரேகையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதாவது லாட்டிடியூடை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும். லாட்டிடியூடு மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த கிரகங்கள் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அது மேலேயும் கீழேயும் குதித்து செல்வது போல நமக்கு தோற்றத்தை தரும். அது நம்ம கண்களுக்கு பார்க்கும் பொழுது குறுக்காக மேலேயும் கீழேயும் குறுக்காக செல்வது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். அதனால தான் அதற்கு பெயர் குதிலம் என்று பெயர். அதே போல் சூரியனுக்கு 11ஆம் வீட்டிலையும் 12ஆம் வீட்டிலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக மிக வேகமாக செல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். அதற்கு அதிசீக்கிர கதி என்று பெயர். சூரியனை நோக்கி அந்த கிரகங்கள் அஸ்தமன நிலையை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். சுபகிரகங்கள் தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள் சூரியனுக்கு 11, 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய பலத்தை இழக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு ஜோதிட விதிகளின் அடிப்படையில்.